தமிழ் பேசக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இனிமையான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்றை பார்த்தேன். அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள மட்டும் வந்திருக்கிறேன். நாட்டினுடைய அதிமேதகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஒரு தகவல் ஒன்று, அது ஒரு விஷயத்தை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னால், இவ்வாண்டுக்குள்ளே, அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு நிறைவு பெறுறதுக்குள்ளே தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பளத்தை 1750 ரூபாயாக, நாளாந்த சம்பளத்தை உயர்த்துவதாக பண்டாரவளையில் நடந்த ஒரு கூட்டத்தில், ஒரு மக்கள் சந்திப்பில் அவர் தெரிவிச்சிருக்கிறார். இந்த தகவலை, இந்த நியூஸை பார்க்கக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. ஆனால் உண்மையாக இது நடைமுறைக்கு வர வேண்டிய ஒரு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். கடந்த காலங்களில் பிழைப்புவாத அரசியலுக்காக ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, அமைச்சர்மார்களாக இருந்தாலும் சரி, அல்லது அந்தந்த பகுதிகளில், மலையக பகுதிகளில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தினுடைய பிரதிநிதிகளாக இருந்தாலும் சரி, யாருமே அவங்கவுங்களோட வங்குரோத்து அரசியலுக்காக ஒரு சில கதைகளையும் சொல்லிட்டு சும்மா மக்களை பேக்கூத்தி காட்டிட்டு இப்படி ஏமாற்றிட்டு இருந்தவங்க. அது இப்போ இந்த அரசாங்கத்திலையும் அந்த விஷயம் இருந்துடக்கூடாது. ஏன்னா மிகவும் ஒரு சிறப்பான முறையில் நாட்டினுடைய ஜனாதிபதி, அவருடைய நிர்வாக கட்டமைப்பு, அவருடைய அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள், பொருளாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த நடவடிக்கைகள் எல்லாமே சிறப்பாக போய் கொண்டிருக்குது. இந்த காலகட்டத்தில் அவர் இப்படியான ஒரு தகவலை இப்படியான ஒரு விஷயத்தை தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளம் 1750 ரூபாயாக உயர்த்தப்படும்ன்றதை கேட்கக்குள்ள சந்தோஷமாக இருக்குது. மலையக மக்களுடைய வேதனைகள், கஷ்டங்கள் இன்றிருந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் இல்லை. ஆரம்ப காலத்திலிருந்து அவர்களுடைய இரத்தத்தை வேர்வையாக புழிஞ்சி தான் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொல்கிறது மாத்திரம்தான். மற்றபடி அவர்களுக்குரிய எந்த விதமான ஒரு பூரணத்துவமான சலுகைகளோ வழங்கப்பட்டு அவர்களுக்குரிய ஒரு சுபகமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்ததாக கடந்த கால அரசாங்கங்களுடைய நிலவரங்கள் இல்லை. ஆனால் இனி வரப்போகிற அரசாங்கம், இப்போ இருக்கிற அரசாங்கம் அவங்களுக்கு சரியான முறையில் அந்த வாய்ப்பு, அதாவது அந்த சம்பள உயர்வு அடிப்படையில் அவர்களுக்கான அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா மலையக மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் இப்போ வரைக்கும் என்னுடைய பகுதியிலையும், நான் இருக்கக்கூடிய சூழலுக்குள்ளேயும் நிறைய மலையக உறவுகளோடு சேர்ந்து நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உண்மையாகவே அவங்கள ரொம்ப பிடிக்கும். எவ்வளவோ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் தோட்ட தொழிலாளர்கள் இந்த ரப்பர் தேயிலை தோட்டங்களுக்குள்ளே அட்டையில் கடிபட்டு, இந்த தேன்பூச்சி இதில் கடிபட்டு, அடுத்த சிறுத்தை புலி பிரச்சனைகள், அப்படி 1008 பிரச்சனைகளுக்குள்ளால் நாட்டினுடைய வளர்ச்சிக்காக மறைமுகமாகவும் நேரடியாகவும் நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்கள் மிகவும் விரைவாக, இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்குது இந்த வருட முடியறதுக்குள்ள, நிச்சயமாக இந்த வருட இறுதிக்குள்ளே தான் இந்த சம்பவத்தை அவர் செய்து காட்டுவேன். அதாவது அவர்களுக்கான சம்பள உயர்வு அதிகரிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். கட்டாயம் கடவுள புண்ணியத்தால் இது நிறைவேற்றப்படணும். அதில் ஆத்ம திருப்தி அடையக்கூடிய ஒரு நபராக நானும் இருப்பேன். சந்திப்போம்.